மாப்பிள்ள பாத்தீங்கன்னா அஜித் மாதிரி நல்ல செக்கச்சிவேன்னு இருக்கான். பொண்ணை பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா பேத்தி மாதிரி கண்ணங்கரேன்னு கண்ணாடி போட்டு இப்படியே பல்லு ஏத்தி என் தலைமையில தான் கல்யாணம். நான் இப்படியே பார்த்துட்டு என்னடா விசாரிச்சா லவ் மேரேஜ். 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பொண்ணை எப்படா இவனால லவ் பண்ணியிருக்க முடியும்? அவன்கிட்ட கேட்டுருவான் மாப்பிள்ளைட்டு போய் கேட்டே விட்டேன். தம்பி வாங்க சார், சார் உங்கள்கிட்ட படித்தவன் சார், நான் தெரியும்டா அசோக்கு, இந்த பொண்ணை எப்படா நீ இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு. அதுக்கு எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. சார் அவ எனக்கு அழகா இருக்கா சார், உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார்ன்னு சொன்னான் பாருங்க. அந்த இடத்துல அந்த மாணவன் எனக்கு எவ்வளவு பெரிய புத்திய புகட்டினான் தெரியுமா? இந்த 2 வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியா நம்பிடலாம், அவங்க மனசுல எந்த வஞ்சகமும் இருக்காது. யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா? நீங்க என்ன திட்டினாலும் உன்னெல்லாம் வெட்டாம விட மாட்டேன், நீ எல்லாம் பொம்பளை அடி அப்படின்னு திட்டுறான் ஒரு கணவன். அந்த அம்மா ஏய் என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னா இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவா, சீரியல் கதாநாயகி மாதிரி. பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான் படிக்கட்டுல உட்காந்த மாதிரி. இப்ப 8க்கு எங்க போறது? எல்லாம் சிமுண்டு தொட்டி ஆட்டம் மேல இருந்து இப்படி கிளம்பி வரும். புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறான். அம்மா எங்கம்மா இடத்த காணா, நானும் 15 வருஷமா காணா போட்டு கடிக்கிறேன், போடா ஆளு முகரையும் என்ன சோஃபாவா இங்க செஞ்சு வச்சிருக்காங்க போடா. கட்டினதுக்கு பேசாம இருந்திருக்கலாம், உடனே கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், நீ அதெல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படியே தான் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 16 பிள்ளைங்க. அதுதான் எனக்கு பெரிய மர்மமா இருக்கு. இன்னைக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்படி அற்புதமான தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க, குடும்ப உறவுகள். ரொம்ப தேவையான தலைப்பு இது. என்ன காரணம்னா இன்னைக்கு குடும்பம்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதை காப்பாத்துறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. என்ன காரணம்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த குடும்பத்துக்கும் இப்ப இருக்கிற குடும்பத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அதனாலதான் நான் இந்த அரங்கத்துக்கு வர்றப்பயே நம்ம ஆளுநர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு. ஏன்னா ஒரு பட்டிமன்றம் நடத்த ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு. அந்த ஊர் தலைவர் வந்து சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனி, நாங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்கலாம், நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இவருக்கு கொடுக்குற காசை வாங்கி வீட்டில் உட்காந்து ரோசம் கட்டு போய் சோறு திங்கிறதா? ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற பொன்னாடையோ நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ ஒரு கலைஞனை மகிழ்ச்சி படுத்துவது அல்ல. ஒரு கலைஞன் நிரந்தரமாக மேடையில் இருக்கணும்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞன் பெறுகிறானோ அவன்தான் நிரந்தரமாக மேடையில் ஜொலிக்க முடியும். அதை இன்னைக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. சிரிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லாமல் அலைகிறான் நம்பால். ஏன்னா குடும்பம் அப்படி இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில சில கணவன் மனைவிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான். சில பேருக்கு அமைந்த மனைவி ரொம்ப சத்தம் போட்டு பேசுற ஆளா இருப்பாங்க. என்ன பேசினாலும் கூடயே பேசுவாங்க. வாடி என்ன வாடி சும்மா உடனே என்ன என்ன அப்படிமாங்க. இது ஒரு வகையான ஒரு 50-60 பேர் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த குரூப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப கை தட்டுறாங்கன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். இன்னொரு வகையான மனைவிமார்கள் இருப்பாங்க, நம்ம என்ன பேசினாலும் வாய்க்குள்ளேயே முனகுவாங்க. சரி அரைஞ்சிரும் அவனையா, ஆமா என்ன என்னன்னு சொல்ல சொல்லி அப்படிமா. இது 2வது வகை.
இந்த ரெண்டு வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியாக நம்பிடலாம். அவங்க மனசில் எந்த வஞ்சகமும் இருக்காது. யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா? நீங்கள் என்ன திட்டினாலும் உன்னெல்லாம் வெட்டாம விட மாட்டேன்டி, நீ எல்லாம் பொம்பளை அப்படின்னு திட்டுறான் ஒரு கணவன். அந்த அம்மா, ஏய் என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னா இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவா, சீரியல் கதாநாயகி மாதிரி. மனசுல இருக்கிறத யார் வஞ்சகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனசுல எந்த சூது வினயம் எந்த விதமான மோசமான சிந்தனைகளும் வராதுங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாளி பேரை கெடுக்கும்னு நம்ம ஊர்ல அருமையான பழமொழி வச்சாங்க. எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய அருமை தம்பி ராஜ்மோகன், புட்சட்னி ராஜ்மோகன் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் மிகச்சிறந்த பேச்சாளர். தமிழ் பேச்சு உயிர் மூச்சு என்ற ஒரு நிகழ்ச்சியில மாநிலத்திலேயே சிறந்த தமிழ் பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கம்பீரமான பேச்சாளர் ராஜ்மோகன். அதனால அவரு முன்னால உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தர் ஒரு பேச்சாளருடைய பேச்சை இன்னொரு பேச்சாளர் கேட்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு பேச்சை நம்ம அவசியம் கேட்கணுமாங்க, நம்ம பேசுவோம் 1000 பேச்சு. ஒரு பேச்சாளருடைய பேச்சை இன்னொருவர் கேட்கணும். அப்ப அவர் பேசும்போது கடைசி ஒரு செய்தி சொன்னார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த புன்னகை தவழ்ந்த முகத்தை சொன்னார். ஒரு முறை நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப, டெல்லி தமிழ் சங்க நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தப்ப, எங்க திண்டுக்கல் எம்பி ஜனாதிபதி ஒரு விருந்து கொடுக்குறாரு, அதுக்கு எங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஒவ்வொரு எம்பியும் 5 பேரை கூட்டிட்டு போலாம், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. உடனே நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் 3 பேரும் போயிருந்தோம். போய் அந்த ஜனாதிபதி கொடுக்குற விருந்துக்கு திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, எல்லா எம்பிக்கள் மந்திரிகள், அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா இப்ப பிரதமர், உள்துறை அமைச்சராக எல்கே அத்வானி, அன்னைக்கு குடியரசுத் தலைவராக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நான் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே முண்டி போய் அவரை பார்க்க போறேன். கண்டிப்பா ஒரு தமிழனுங்கிறதுனால நம்மளை பார்த்து கூப்பிடுவாருங்க. அந்த கூட்டத்தில் அப்ப 50 பேர்த்துக்கு நடுவில் என்னை பார்த்துட்டாரு. லியோனி இங்க வாங்க அப்படின்னாரு. நான் என் மகளை கூட்டு போய் வணக்கம் அப்படின்ட்டு, என்னுடைய மகள், அவனா என்ன ஆக போற அப்படின்னு கேட்டார். டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிச்சு என் மக. அதுக்கு அவர் சொன்ன பதில், எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யார் நோயாளி ஆகிறது அப்படின்னார். ஒரு ஜனாதிபதி ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவ்வளவு பெரிய பரபரப்பான இடத்துல அந்த குழந்தையின் பதிலுக்கு தானும் பதில் சொல்லி தன் மகிழ்ச்சியை ஒரு குழந்தையிடம் பரிமாறிக்கொண்ட ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் நமக்கு கிடைத்தவர் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பற்றி தம்பி சொல்லும் பொழுது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்து, ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்த குடும்பங்களை எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலம், அப்பா, எங்க தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நேரம் எங்க பாட்டியை திட்டிகிட்டே இருப்பாரு எங்க தாத்தா. உன்னையெல்லாம் போடு, முன்னால் நிக்காத, வரும், உன்னையெல்லாம் கட்டினதுக்கு பேசாம இருந்திருக்கலாம், உன்னைய கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், நீ அதெல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படியே தான் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 16 பிள்ளைங்க. அதுதான் எனக்கு பெரிய மர்மமா இருக்கு. இன்னைக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு எப்புட்றா அப்படின்னு ரொம்ப எனக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. 3 வயசுல எங்க தாத்தா போய் கேட்டே விட்டேன் நான், எப்படி தாத்தா 16 பிள்ளை? அதுக்கு எங்க தாத்தா 3 வயசு என்கிட்ட இப்ப சொன்ன பதில், எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுக்கறதுதான் அப்படின்னாரு. கடவுள் கொடுத்தாராம் 16. நான் நம்பிட்டேன் 3 வயசுல. இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு விஷக்கிழவனா இருந்திருக்காரு, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காருன்னு இப்ப யோசிக்கிறேன். பாட்டிய ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடாம 16 ரெகுலர் இன்டர்வல்ல, கல்யாணம் முடிஞ்சு 10வது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வருமா, எங்க பாட்டியை ஏத்திட்டு 3வது நாள் குழந்தையோட வந்துடும் பாட்டி. திரும்ப அடுத்த 10வது மாசம் குதிரை வண்டி அதுவா வந்துருமா வீட்டுக்கு.
வண்டிக்காரன் கூப்பிடுவான் நான் பாட்டியாப்பா, அம்மா வாங்க, உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் சரியா இருக்கேன், பெருசு முன்ன பின்ன ஏதாவது ஒரு நாள் முன்ன பின்ன இருங்க வாங்க. 16 பிள்ளைய எப்படியா யோசிக்கவே முடியல. எங்க பாட்டிய கேட்டா, எப்படி பாட்டி 16 பிள்ளை பெத்த, ஏன் 16ஓட நிப்பாட்டிட்டேன்னு கேட்டா பாட்டி சொல்லுது, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பர்மாவுக்கு போயிட்டாரு, அதனாலதான். தாத்தா பர்மாவுக்கு போனா இன்னும் 17 18 19 போயிட்டே இருந்தது. இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு? 16 குழந்தைகள், 1 2க்கு அவன் படுற பாடு, அடாடாடாடா. அதுவும் இப்ப இருக்க நிலைமையில உருப்படியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட முடியுதா? வெங்காயம் அது படுத்துற பாடு பாருங்க. இன்னைக்கு உருப்படியான வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட முடியுதா? முட்டைய அவனா உருவாக்கி இருக்கான் ஒரு முட்டைன்னு பயன்படுத்துறாங்க எல்லாம். இது கோழி விட்ட முட்டை இல்லைங்க, இது மிஷின்ல செஞ்சதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் மனுஷனையே செஞ்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு போயிட்டோம். கிராமத்து வாழ்க்கை, அந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் எங்க பார்த்தாலும் செயற்கையான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு இந்த குமாரபாளையம் மெயின் ரோடு, இந்த பவானி ஆத்து பாலத்துல பாருங்க, காலையில 5:30 இருந்து 6:30 வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க விஐபியில பூரா டவுசர் கேன்வாஸோட பார்க்கலாம். எல்லாம் எங்க போயிட்டு இருப்பாங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? போய்கிட்டு இருக்கேனப்பா. ஏன் போற? போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டாரு டாக்டரு, அதான் கிளம்பி போறேன். வயிறு அவருக்கு முன்னால போயிட்டே இருக்கு, இவரும் துரத்தி போறாரு, அதை பிடிக்க முடியல. யாரையும் அந்த யோசனை சொன்னது? டாக்டர் தான். அவரு எங்க, அவரும் பின்னால வயிற்ற தள்ளிட்டு வராரு பாருங்க. யோசனை சொன்ன டாக்டரும் தொப்பையை தொங்க போட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு. இன்னைக்கு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை எதுன்னா வெயிட் குறைக்கிறது தான். யாரை கேட்டாலும் சார் 80 கிலோ இருந்தேன் சார், 4 குறைச்சிட்டேன், 76. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன், 4 கிலோவா, எப்படியா அப்படின்னா அவர் பெரிய டயட்ல இருந்த வரலாறுலாம் சொல்லுவார். காலையில 4 இட்லி தாங்க, மத்தியானம் ரைஸை தொடர்றதே இல்லை, ஈவினிங் 4 சப்பாத்தி. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணேன், 4 கிலோ குறைஞ்சிருச்சு. அப்படியா, 4 கிலோ குறைஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வையி அப்படின்னு நைட்டு உட்காந்து சிக்கனு அது இது மேட்ரு எல்லாம் வெளுத்தாங்க. திருப்பி 4 கிலோ ஏறிக்கிருச்சு. ஏத்த இறக்க ஏத்த இறக்க என்ன பொழப்பு பாருங்க ஒரு ஆம்பளையோட பொழப்பு. ஆண்களுடைய வேதனை இருக்குன்னா பெண்களுடைய வேதனை அதை விட பெரிய கஷ்டம். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், துவைக்கிற கல் இதெல்லாம் இருந்துச்சு வீட்டுல. கஷ்டப்பட்டு அம்மிக்கல்ல மசாலா அரைச்சி எங்க அம்மாலாம் சாம்பார் வச்சாங்க. எங்க அம்மாலாம் அம்மிக்கல்ல மசாலா அரைக்கும் போது எங்க அம்மாவுக்கு வேர்க்கும். அந்த வேர்வை என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆள்காட்டி விரல்ல, இந்த பெரு விரல்ல வலிச்சு அப்படியே மசாலையில போட்டு இழுத்து அரைச்சிருவாங்க. அங்க ஏசி ரூம்ல உட்காந்து மசாலா அரைக்க முடியும்? அந்த வேர்வையை போட்டு தான் மசாலா அரைச்சாங்க. சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு. எங்க அம்மாவோட வேர்வை கலந்த சாம்பாரை லியோனி 15 வருஷம் சாப்பிட்டேன். இன்னும் உடம்பு நல்லா தான் இருக்கு. ஒரு தாயின் வியர்வை ஒரு மகனுக்கு விஷமாக மாறியதாக சரித்திரம்ல. அன்னைக்கு இயற்கையான ஒரு வாழ்க்கை. மாவு ஆட்டி தோசை சுட்டு அந்த ஆட்டுக்கல்ல அரிசி இதையும் ஊற போட்டு கையில் ஆட்டுற சுகம் இருக்கு பாருங்க. அந்த பாட்டியை தான் எங்க வீட்டுல எல்லாம் மாவாட்டுங்க. மாவாட்டுறதுக்குன்னே 2 கிளவி இருக்கு. ஒருபடி அரிசியை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள 15 வீட்டு புறணிய பேசி முடிச்சிருங்க. யாக்கா, அந்த மகாலட்சுமி மகளை கட்டி கொடுத்தாங்களே, அவ வாழ்றாளா வந்துட்டாளா? அவ முகரைக்கு வாழ்ந்து கழிச்சா 3 பவுன் குறைச்சு போட்டாங்கன்னா விரட்டி விட்டாங்க. மாவு ஆட்டுற சாக்குல இவ்வளவு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு கிழவிக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சி அச்சுன்னு தும்மி விட்டுருச்சு. அதுல என்னமோ மூக்குல இருந்து வெள்ளையா ஒரு 5 கிராம் உள்ள விழுந்துச்சு. மாவோட சேர்த்து ஆட்டிட்டா கிழவி. இட்லி பூ மாதிரி இருந்துச்சு. அந்த இட்லியை தான் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். ஒன்றும் செய்யல. துணி துவைக்கிற மிஷினு, இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின். அன்னைக்கெல்லாம் கையில் அடிச்சு துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க. அப்படிலாம் வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா, இடுப்பு 8 மாதிரி தூக்கி இடுப்புல வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான், படிக்கட்டுல உட்காந்த மாதிரி. இப்ப 8க்கு எங்க போறது? எல்லாம் சிமுண்டு தொட்டி ஆட்டம் மேல இருந்து இப்படி கிளம்பி வரும். புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறேன். அம்மா எங்கம்மா இடத்த காணா? நானே 15 வருஷமா காணா போட்டு தேடிக்கிருக்கேன். போடா.
ஆளு முகரையும் என்ன சோஃபாவா அங்க செஞ்சு வச்சிருக்காங்க போடா அப்படின்னு. அதுக்குன்னே ஒரு Dress கண்டுபிடிச்சிருக்கான், நைட்டின்னு. யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி மேல இருந்து 8 சிமெண்ட் தொட்டியான்னு கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு Dress கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த நைட்டியே நைட்ல தான் போடணும். சில பெண்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டே உட்காந்து காட்டிக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்குது. வரிசையா 2000 நைட்டி. நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்க. அன்பார்ந்த என்னங்கடா அது அநியாயமா இருக்கு. நைட்டின்னு அதுக்கு பேர் வச்சதே நைட்ல போடுறதுக்கு தான். அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது, பால்காரன் தப்பு தப்பா லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கான் பாலை. இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை விட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு, வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. படிச்ச கணக்கெல்லாம் மறந்து போச்சு. இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து கூட வந்துருச்சு. நாங்க இன்னைக்கு பட்டிமன்றம் நடத்த போறோம். ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா நைட்டி போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா? அதாவது போட்டிருக்கல, ஒன்னு யாரும் இங்க பார்க்க சொன்னது, வேலையை பார்த்துட்டு போங்க. இந்த நைட்டிங்கிற ட்ரெஸ் நம்ம உருவாக்குனதா? ஜீன்ஸுங்கிற பேண்ட் நம்ம கண்டுபிடிச்சதா? இந்த கோட்டு ஷூட்டு இது வந்து நம்ம நாட்டினுடைய பண்பாடா? இல்ல. இன்னைக்கும் பாருங்க, இந்த வெள்ளைக்காரங்க நம்மள்ட்ட தள்ளி விட்டதை இன்னும் இறுக்க பிடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் பரிசோதகர் பார்த்தீங்க, கருப்பு டை போட்டு கருப்பு கோட்டு போட்டு இப்படி வெள்ளை பேண்ட். இது யார் இன்னும் அதை ஒரு சாதாரண கதர் சட்டையும் ஒரு பேண்ட்டும் போட்டு வந்தா என்ன, அந்த கோட்டு அதை இன்னும் விடாம பிடிச்சி வச்சிருக்கான். இப்படி ஒரு டிடிஆர் வர்றாருன்னு வச்சுங்க, வேஷ்டியை கட்டிட்டு ஒரு 4 முளை வேட்டியை கட்டிட்டு ஒரு சட்டையை போட்டு ஒரு டிடிஆர் டிக்கெட்டு செக். ஏண்டா ரயில்வேல எதுவும் மாறுவேட போட்டி நடத்துறாங்களா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம். அந்த வெள்ளைன்னா தான் ஒரு பெரிய சிவப்பா இருக்கணும் பொண்ணு, வெள்ளையா இருக்கணும் ஆளு. வெள்ளையா இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான். கருப்பா இருந்தாலே பொண்ணு கொஞ்சம் கருப்புங்க, கொஞ்சம் டல்லு, நேரம் கொஞ்சம் டல்லுங்க. என்ன டல்லு? சிவப்பா இருக்கிறதுகிட்ட என்ன இருக்கோ அது பூரா கருப்பா இருக்கிற பிள்ளைகிட்டே இருக்கத்தானே செய்யுது. கருப்பா இருக்கிற பிள்ளைய குழந்தை பெக்குது, சிவப்பா இருக்கிற பிள்ளைங்க குழந்தை பெத்துக்கிட்டு தானே இருக்கு. இந்த வெள்ளைக்காரன் இந்த சிவப்பு வெள்ளை மேல ஏற்படுத்தின ஒரு மரியாதை இன்னும் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. கேரம் போர்ட்லயே பாருங்க, வெள்ளை காயினுக்கு 2 பாயிண்ட் வச்சிருக்கேன், கருப்பு காயினுக்கு 1 பாயிண்ட் வச்சிருக்கான். எவன்டா வச்சது? மாத்துறா. இனிமே நம்ம மாத்து, கருப்பு காயினுக்கு 2 பாயிண்ட போடு, வெள்ளைக்கு 1/2 பாயிண்ட போடுறான். அப்பதான் கருப்பு மேல இருக்கிற ஒரு ஆசையே நமக்கு வரும். இன்னைக்கும் பாருங்க, அந்த கருப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலர். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட பிளக்ஸ் வெளியில வச்சிருந்தாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரி நல்லா செக்கச்சிவேன்னு இருக்கான். பொண்ணை பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா பேத்தி மாதிரி கண்ணங்கரேன்னு கண்ணாடி போட்டு இப்படியே பள்ளி ஏற்றி. என் தலைமையில தான் கல்யாணம். நான் இப்படியே பார்த்துட்டு என்னடா விசாரிச்சா லவ் மேரேஜ். 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பொண்ணை எப்படா இவனால லவ் பண்ணியிருக்க முடியும்? அவன்கிட்ட கேட்டுருவான், மாப்பிள்ளைட்டு போய் கேட்டே விட்டேன். தம்பி வாங்க சார், சார் உங்கள்கிட்ட படித்தவன் சார், நான் தெரியும்டா அசோக்கு, இந்த பொண்ணை எப்படா நீ இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு. அதுக்கு எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. சார், அவ எனக்கு அழகா இருக்கா சார், உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார்ன்னு சொன்னான் பாருங்க. அந்த இடத்துல அந்த மாணவன் எனக்கு எவ்வளவு பெரிய புத்திய புகட்டினான் தெரியுமா? தன் மனைவியிடம் எவன் அந்த குறிப்பிட்ட அழகை ரசிக்க தெரிகிறானோ, கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் கூட்டிட்டு வரும்போதே ஒருத்தன் மனசுல என்ன நினைக்கிறான், இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாம், எங்க மாமகளை கொடுக்குறேன்னாங்க, தெரியாம இதை கட்டிட்டு வந்துட்டேன்ட்டு 15ஆம் தேதி கல்யாணம் முடிச்சவன் 18ஆம் தேதி இப்படி நினைச்சான்னா அவன் வாழ்க்கை என்னத்துக்காக யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. வெறும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம ரசித்த விஷயங்கள் கூட இன்னைக்கு மாறிடுச்சு. ஒரு காலத்துல வந்து ஒரு 60-70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஹீரோ யாரு அப்படின்னு சொன்னா தியாகராஜ பாவதரும் பி சின்னப்பாவும் தான். அவங்க பாடின காதல் பாட்டுலாம் இன்னைக்கு பாடினா இப்படி இல்லாம பாடினாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. தியாகராஜ பாவதருடைய காதல் பாட்டு ஒண்ணு,
தியாகராஜ பாகவதரும் டி.ஆர். ராஜகுமாரி லவ் பண்றாங்க ஒரு படத்துல. என்ன பாட்டு தெரியுமா? மன்மதலேலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பரமுகம் என்னுடனே நீ பேசினால் வாய் முத்துதிர்ந்து விடுமோ உன்னை நேரமும் நினைந்துருகும் என்னிடம் வந்தால் மென கேட்டுமோ உன்னை நயந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் ரம்பா சுவாமி அப்படிம்பார் தியாகராஜ பாகவதர். டி.ஆர். ராஜகுமாரி 22 அடி தூரத்தில் இருக்கான். இங்க இருந்து அப்படிம்பாரு. இதை பார்க்கறதுக்கு எங்க அப்பா 50 தடவை போயிருக்காரு படத்துக்கு. எதுக்கு? பிளேயிங் கிஸ் கொடுக்கறத பார்க்கறது. அது ஒரு பெரிய காட்சி. அன்னைக்கு ஹரிதாஸ் படத்துல உன்னை நயந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் தந்தால் குறைந்திடுமோ அப்படின்ட்டு டி.ஆர். ராஜகுமாரியோட முகத்துக்கு நேரம் அப்படி கையை வச்சு அப்படின்பாரான். முத்தம்னு வேற எழுதிட்டாராம். அதுக்கு அப்படி ஒரு ரசிகர் மன்றம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி அவங்களுடைய காலகட்டம். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா இந்த கையை ஆட்டுறதுலேயே உண்மையிலே இந்த 2 கரங்களில் நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகர் எம்ஜிஆரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு தடவை எம்ஜிஆருக்கு பனைமரத்தில் ஏறிக்கிட்டே பாட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுட்டாங்களாம். பனைமரத்தில் ஏறிக்கிட்டே இருந்திருக்காரு. பாட்டு தொடங்கிருச்சு. 1 2 3 பாணியில சொல்லியிருக்காரு. பாடுங்க தலைவரை அப்படின்னு. அதோ அப்படின்ற டேய் ஒன்ன கூப்பிட்டுருக்காரு டைரக்டர். எம்ஜிஆர் தான் கையை விரிக்காம பாட மாட்டாருன்னு தெரியும்ல. உனக்கு யார தென்னை மரத்தில் ஏறுற சீனை வைக்க சொன்னது? மாத்திரா சீனை. அவருடைய ஸ்டைலு காதல் பாட்டு பாடினாலும் புரட்சிகரமான பாட்டு பாடினாலும் தத்துவ பாட்டு பாடினாலும் இந்த கையை அசைச்சு அந்த அசைவுகளுக்கு தமிழ்நாடு கொடுத்த மரியாதை இருக்கே. அப்பதெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். காதல் பாட்டு பாட சொல்லுங்க. அதே ஃபார்முலா தான் காதல் பாட்டு. சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு. என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வலையிட்டு. காதல் பாட்டு. சோக பாட்டு பாட சொல்லுங்க. பொல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அவருடைய சக்சஸே இந்த 2 கையில தான். ரசிச்சான் தமிழன். சிவாஜி கணேசன் எடுத்துங்க. அவ்வா அந்த குரலுக்கும் அந்த கம்பீரத்துக்கும் சிவாஜி கணேசன் வாழ்ந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்தோம்னு நம்மெல்லாம் பெருமைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். சிவபெருமான் எப்படி இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கமா? சிவபெருமானை நேரடியா கொண்டு வந்த ஒரு நடிகன் அவர் ஒரு ஆள் தான். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்த சொல்ல தாக்காவான். சிவபெருமானே இப்படி சுத்தமா தமிழ் பேசியிருப்பாரான்னு சந்தேகம். சிவபெருமான் மேல நமக்கு ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்குனார். கூட நடிக்கிற நக்கீரன் அவர் ஏபி நாகராஜன். சங்கரப்ப தங்கள் குலாம் சங்கரனார் கேத குலாம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா நன்றாக என்னை பார். நான் எழுதிய பாடல் குற்றமா? நீரே முக்கன் முதல்வனும் ஆகுக நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா அழிச்சிருவார். சிவாஜி கணேசன் நடிக்கலன்னா சிவபெருமான் இப்படித்தான் இருந்தாருன்னு யாருக்காவது நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அப்படி ஒரு காலகட்டம். அதே மாதிரி சினிமா தந்த மாதிரி ஒரு இசை. இசைங்கிற வார்த்தையே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இசைதல் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம். இசை அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளுதல். நான் சொன்ன கருத்துக்கு அவன் இசைந்தான், இசைவு தெரிவித்தான் அப்படின்னா ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம்.
அதனால இசைக்கு நம்ம வாழ்க்கைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம இதய துடிப்பு கூட இசையோட இயங்கலைன்னா ஐயா பிரச்சனையில இருக்காருன்னு அர்த்தம். லப் டப் லப் டப் லப் டப் அப்படின்னா நல்லா இருக்காருன்னு அர்த்தம். லப்டப்பு 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 லப்டப்னா ப்ரெஷர் 400 தாண்டிருச்சுன்னு அர்த்தம். லப்பு டப்பு அப்படின்னா லோ பிபி, உட்காந்தா எந்திரிக்க 3/4 மணி நேரம் ஆகும். லப்டப்புங்கிற இசையோடு இதயம் துடித்தால் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் நடக்கிறத வச்சு அவன் ஆரோக்கியமா இருக்கிறானா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் நடக்கிறத பார்த்தா எங்க போறானே கண்டுபிடிக்க முடியாது, எங்கிட்டா போறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இன்னும் சில பேர் கை ஒரு பக்கம் போகும், நட வேற பக்கம் போயிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் அந்த நடையே நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத அந்த நேர்கொண்ட நடை இருக்கு பார்த்தீங்களா, அது உடல் நலத்தின் ஒரு மிகப்பெரிய அடையாளம் அந்த நடை. அதனாலதான் இசைக்கு இசையால் வசமாக இதயம் எதுங்கிறான். இசைக்கு மயங்காதார் யாரும் இல்லை. இசைஞானி இளையராஜா ஒரு தடவை இசையினுடைய மகத்துவத்தை பத்தி ஒரு மேடையில் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார். ஹார்மோனியை பற்றி எடுத்துக்கிட்டார், எடுத்து வாசித்தார். அவர் ரொம்ப ரசிச்சு போட்ட ஒரு டியூனை அந்த இடத்துல வாசித்து பாடி காமிச்சார். நாயகன்கிற படத்துல தென்பாண்டி சீமையிலே பாட்டு கமலஹாசன் பாடியிருப்பாரு, இசைஞானியும் பாடியிருப்பார். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ, வளரும் பிறையே தேயாதே, இனியோ அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. தென்பாண்டி சீமையில பாட்டை பாடிட்டு இந்த பாட்டை அப்படியே திருவிழாவில் தெருக்கூத்துக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இதே பாட்டுக்கு டியூனை மாத்தி போட்டார். அங்கனே போட்டார். பக்கத்தில் ஒரு தபலாக்காரன் கிட்ட ஒரு ட்ரம்ஸ் மாத்தி போட்டார். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யார் அடிச்சாரோ, தென்பாண்டி சிங்தாக்கு தங்கு சிங்தாக்கு தங்கு சிங்தாக்கு தங்கு. பாட்டே மாறிடுச்சு. இப்படி ஒரு பிள்ளைய தாளாட்டினா தூங்குவானா? தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில. நான் தூங்கிக்கிறேன், உன் வேலையை பாரு. என்ன இப்படியா தூங்க வைப்பாங்க ஒரு குழந்தைய? அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்பேன். அந்த டியூனை மாத்தினா பாட்டோட தன்மையே மாறிடுது. இதே தென்பாண்டி சீமையிலங்கிற பாட்டை இப்ப மார்கழி மாசம் தியாகராஜர் ஆராதனை விழாவில் பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல கர்நாடக சங்கீத பாகவதர்கள், அவங்கள்ட்ட கொடுங்க, தென்பாண்டி சீமையில பாடுங்க. அவர் உடனே ஹம்சதுனி ராகத்தை பிடிச்சிருவாரு. முன்னால இருக்காலாம் தென்பாண்டி சீமையிலே தென்பாண்டி 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 தென்பாண்டி. இன்னும் தென்பாண்டியை விட்டே போகல. என்னைக்கு இந்த பாட்டை முடிச்சு கச்சேரி முடிகிறது அவரு ஸ்டைல் அப்படி இருந்தாலும் பாடி முடிச்சிட்டாரு. தென்பாண்டி சீமையில தானி பாப்பா தானி சாணி காம பானி சாணி சாணி காம பகாம 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 பனி சா தென்பாண்டி தென்பாண்டி இப்படி பாடுறாரு அவரு. இதே பாட்டை ஒரு இஸ்லாமிய பாடகர், உதாரணத்துக்கு நாகூர் அனிஃபா ஐயாட்ட கொடுத்து பாட சொல்லுங்க, அவர் ஸ்டைல்ல பாடுவார். எப்படி பாடுவாரு?
தென்பாண்டி சீமையிலே தேரோட வேதியிலே மான் போல வாழ்ந்தவனை யாரடிச்சா 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 தென்பாண்டி சீமையிலே அவர் ஸ்டைல். இதே சர்ச்சில் இந்த போதகம் பண்ணுவார்ல பாஸ்டர், அவர்கிட்ட கொடுங்க, அவர் எப்படி பாடுவார் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஐடியா. தென்பாண்டி சீமையிலே தேரோட வேதியிலே மான் போல வாழ்ந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ அல்லேலூயா 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 ஈஸ்வருடைய நாமத்திலே தென்பாண்டி சீமையிலே அப்படின்னு அவர் ஃபார்முலாவில் போயிருப்பார். இப்போ ஒரே பாட்டு தான், என்ன ஃபார்முலாவில் பாடினாலும் பாட்டோட லிரிக்கை யாராவது மாற்ற முடியுதா? முடியாது. அது மாதிரி தான் இந்தியாவில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த ஒரு சாதாரண பாட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்டை யார் எனக்கு கொடுத்தா? எங்க அப்பா சின்ன பிள்ளையில என்னை சர்ச்சு கூட்டு போவாரு. எங்க திண்டுக்கல்ல சர்ச்சில் கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. சர்ச்சில் திருவிழா நடந்துட்டு இருக்கு, காணா போயிட்டேன். நான்லாம் காணா போனா எங்க அப்பா தேடவே மாட்டார். என்ன காரணம்? 10 பிள்ளைய வீட்டுல, நான் 3வது பையன். போனா போயிட்டு போறேன், வந்துருவேன். மீதி 9 பேர் இருக்காங்க, பாத்துக்கலாம். இப்பெல்லாம் ஒரு உள்ள ஒரு அரை மணி நேரம் வீட்டுல காணான்னா பதறான் வீட்டுல. எங்க அப்பா தேடவே இல்லை. எங்க அம்மா போய் தேடிட்டாங்க. அடா வந்துருவேன் விடு. அப்புறம் என்கிட்ட தேடி பிடிச்சி நான் எங்க இருந்தேன் தெரியுமா? சர்ச்சில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. எங்க திண்டுக்கல்ல சர்ச்சுக்கு பக்கத்திலே விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு, வெள்ளை விநாயகர் கோயில். அங்க உட்காந்து மை செட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சர்ச்சில் வேற பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கு சர்ச்சில். நான் வெள்ளை விநாயகர் கோயிலில் உட்காந்து என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன், வெறும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். சர்ச்சில் அடுத்த பாட்டு போடுறான். தேங்கினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. விநாயகர் கோயில் அடுத்த பாட்டு மாறுது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், உரையை சொல்லுங்கள் முருகனின் பேரை. ஓடிடு சர்ச்சில் அப்படி எங்க அப்பா தேடுதேன்னு தேடி பிடிச்சி என்னை பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாரு. மை செட்டில் உட்காந்து பாட்டு கேட்டுருக்கேன். ஓங்கி ஒரு அட்டி விட்டு, அப்ப எங்க அப்பா கோபத்தில் ஒரு சாபம் விட்டார். ஏய், மை செட்டு போற இடத்துல உட்காந்துருக்க, வாழ்நாள் முழுவதும் பாடுறான், நீ மைக்கிக்கிட்டே கிடந்தாண்ட சாவ போறான்னார். பெத்த தகப்பன் விட்ட சாபம் இன்னைக்கு எனக்கு வரமா மாறி இருக்கு. அதுதான் பெத்த தகப்பன். ஒரு தகப்பன் பெத்தவன் விட்ட சாபம் கூட ஒருத்தனுக்கு வரமா மாறுமியா. அதாயா பெற்றோர்கள். எங்க அம்மா, எங்க அண்ணன், பெரிய அண்ணன் மஸ்கட்ல இருக்காரு ப்ரொஃபஸரா. 2வது அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்கு. நான் இங்க திண்டுக்கல்ல சுத்திட்டு இருக்கேன். நாங்க தான் முதல்ல 3 பேர் பிறந்த ஆம்பளை பிள்ளைய வரிசையா. அதனால ஸ்கூல் முடிஞ்சோன்னே எங்க அம்மா 3 பிள்ளைகளையும் தூக்கி அந்த ஜன்னல் மேல உட்கார வச்சு, மீதி இருக்கிற ஸ்கூல் முடிஞ்சு ஒரு கொலை பசி இருக்கும். அந்த பசி நேரத்தில் சோத்தை போட்டு மிச்சம் இருக்க சாம்பாரை ஊற்றி உருண்டை உருண்டையா சோறு குடிச்சு எங்க அம்மா கொடுப்பாங்க. உண்மையிலே 5 ஸ்டார் ஹோட்டல்ல 10,000 ரூபாய் பில்லு கொடுத்து பொஃபே சிஸ்டத்துல சாப்பிட்ட சாப்பாட்டை விட என் தாய் பிடிச்சு கொடுத்த அந்த சாம்பார் உருண்டை சோறுக்கு நிகரான ஒரு டேஸ்ட் உலகத்துல யார் தர முடியும்? வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு.
இந்த எண்டில் உட்காந்துருக்கேன் நான். எங்கள் அம்மாட்ட, ஏமா நான் நடுவில் தான் உட்காருவேன் அப்படின்னு. முடியாது, ரெண்டாவது என்ன நடுவில், அவன் ரெண்டாவது பிறந்தவன், அவன் தாண்டா நடுவில் உட்காந்துருப்பேன். போடா அம்மா, நடுவில் என்ன உட்கார வைக்கிறேன் இல்லையா, சோத்தப்புறம் குப்பையில் வெட்டிடுவேன் அப்படின்னு கோவம். உடனே எங்கள் அம்மா, பா எங்கள் அண்ணனை கூப்பிட்டு, போடா ஓரத்தில் போ, பெரிய புடியாத முடிச்சா நாய், நடுவில் உட்காந்து என்னத்தை சாதிக்க போகிற அப்படின்னு நடுவில் உட்காந்து சோறு ஊட்டிக்கிட்டே எங்கள் அம்மா அப்போ கோவத்தில் ஒரு வார்த்தை விட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் நீ நடுவிலே தாண்டா உட்காந்துருப்பேன். நான் 31 வருஷமா நடுவராக இருக்கேன். உண்மையில எங்க அம்மா நடுவுலே தாண்டா உட்கார்ந்துருப்பேன்ட்டு எங்க அம்மா கோவத்துல சொன்ன வார்த்தை கூட ஒரு மகனுக்கு வரமா மாறும்னா, அதான் பெற்றவர்களை எந்த பிள்ளை மதிக்கிறதோ அந்த பிள்ளை நெடுங்காலம் வாழும், அந்த பிள்ளை மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருங்கிறதுக்கு இதுக்கு மேல எனக்கு வேற உதாரணம் சொல்ல தெரியல. அற்புதமான ரோட்டரி சங்கம். எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு எனக்கு இன்னும் டைம் கொடுக்கல, நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. ஆனா ஒரு ரோட்டரி சங்கத்துல மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கொடை. அந்த நேரத்துல குடும்பம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த சர்வீஸ் இதுக்கு போற நேரத்துல குடும்பத்துல பிரச்சனை வரும். ஏங்க இன்னைக்கு என்ன நாள், வெட்டிங் டே, இன்னைக்கு போகணும் அங்க ரோட்டரி கிளப்புக்கு, அவசியம் போ. இல்லடி இன்னைக்கு நான் தான் சேர், என்ன சேர் பர்சன், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருக்கணும். யோசிக்கிறாரு, ரோட்டரியா வெட்டிங் டே, யோசிச்சுட்டு சாயந்தரம் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டரி கிளப்ல உட்காந்து தன் மனைவிக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் உட்கார வச்சு, இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டேன்னு சொல்லி ரோட்டரி கிளப்லேயே அந்த வெட்டிங் டேயை கொண்டாடினான் பாரு ஒரு ரோட்டேரியன். அவன் தான் வந்து குடும்பத்தையும் அந்த கிளப்பையும் சரியா பராமரிக்கிறாள். ஆனா அதை விட்டுவிட்டு வீட்டிலே கிடடி, எனக்கு ரோட்டரி தான் முக்கியம் அப்படியும் இருக்க முடியாது. இல்ல ரோட்டரி எனக்கு தேவையில்லை, நான் வந்து என் மனைவி கூட வெட்டிங் டே போறேன் அப்படின்னா அவர் ரோட்டரியை செகண்டரி ஆக்கிட்டாருன்னு அர்த்தம். ரோட்டரியில் அப்படி என்னையா சந்தோஷம், மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உலகத்தில் வேற எதுவும் இல்லை. அன்னைக்கு அவ்வை சொன்னார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதைத்தான் கண்ணதாசன், கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே அப்படின்னு பாடியிருப்பார். இன்னைக்கு ஃபேமிலிங்கிறது வெளியில நம்ம ஒரு வாழ்க்கை, ஃபேமிலியில ஒரு வாழ்க்கை. ஆனா வெளியில இருக்கிற மாதிரியே ஃபேமிலியில இருக்க முடியாது. பெரிய நம்ம பிஸ்னஸ் மேக்னெட்டா இருக்கும். இந்த பிரசாத், நம்ம நடேசன் ஐயா எல்லாம் பெரிய வெளியில பெரிய பிசினஸ் ஆளா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு டிஜிபி அவருக்கு வழிநடுக கான்ஸ்டபிள் சைட் அடிப்பாங்க. எல்லாரும் பாத்துருக்கீங்களா? ஐயா 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 எல்லா கான்ஸ்டபிளும் சைட் அடிப்பாங்க. அவர் அப்படியே வீட்டுக்கு வர்றாரு டிஜிபி, 11:30 வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. பின்னாடி 2 கான்ஸ்டபிள் விட்டுட்டு போறதுக்காக நிக்கிறாங்க. காலிங் பெல் அடிச்சு கதை ஓபன் பண்ணோன்னா டிஜிபி ஒய்ஃப், ஏன் அவ்வளவு லேட்டு போகல. அந்த 2 கான்ஸ்டபிள், ஏய் இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஐயா போங்கடா. ஐயா நிலைமையும் இதே மாதிரிதான்டா மாப்பிள்ள அப்படிங்கிறானுங்க. என்ன ஐயா, எல்லாத்தோட நிலைமையும் தான். எனக்கு வந்து நோட்டீஸ்ல போடுவாங்க, நகைச்சுவை தென்றல், உலக புகழ், கலை மாமணி, திண்டுக்கல் லியோனி. என்னைக்காவது வீட்டில் என்ன இந்த 3 பட்டத்துல ஒரு பட்டத்தை சொல்லியாவது கூப்பிட்டுருக்காங்களா? எங்க வீட்டுக்காரமா உட்காந்துருக்காங்க. கலை மாமணி அவர்களே காப்பி ஓடவா, நகைச்சுவை தென்றல் அவர்களே குளிக்கிறீங்களா கேட்டிருக்காங்களா? கூப்பிடுறது தானே என் பட்டம் கொடுக்குறேன். எப்படி கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மத்தியானம் உட்காந்து பயல்களோட கேரம் போர்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம், சோறு ஆயிருச்சு வாங்கடா சாப்பிட. நானும் உட்காந்துருக்கேன். என்னையும் வாங்க கூப்பிட்டு அப்புறம் உங்களை தனியா வர கூப்பிடுவாங்களாக்க. வாங்கடா, உலக புகழ், கலை மாமணி, நகைச்சுவை தென்றல், வாங்கடா சாப்பிட. முடிஞ்சு போச்சு கதை. வெளியில நம்ம 1000 பெருமைகளோட இருக்கலாம். வீடு வீடு தான். சில பேர் பாருங்க எப்படி இருக்கானோ அதே மாதிரி வீட்டிலையும் இருக்கணும்னு நினைப்பான். முடியாது.
4 பொம்பளை உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க. ஒரு அம்மா சொல்லுது, என் புருஷனை திருத்தவே முடியல. ஏன், என்ன செய்யறாரு? பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா இருக்காரு, பள்ளிக்கூடத்தில் இருக்க மாதிரியே தான் வீட்லேயும் இருக்காரு. ஏன், என்னக்கா செய்கிறாரு? சாம்பாரில் உப்பு போடலக்கா, பெஞ்சி மேலே ஏறி நின்று மண்டி போடுங்கிறாரு. இந்த ஆளை நான் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்றது? இன்னொரு அம்மா சொல்லுச்சு, உன் புருஷனை எப்படி வேணாலும் திருத்திடலாம், என் புருஷனை ஜென்மத்துக்கு திருத்த முடியாது. ஏன், என்ன பண்ணுறேன்? பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பார்க்குறேன், வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன். நான் காணான்னு போய் தேடுறேன், எங்கேயா இருக்கு அப்படின்னா இங்கேதான் படுத்துருக்கேன். ஐயோ ஞாபகம் மருதியா, கட்டிலுக்கு அடியில். பஸ்ஸுக்கு அடியில் படுத்து வேலை பார்த்து பழகி கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன். இன்னொரு அம்மா சொல்லுச்சு, ஓம் புருஷன்களை திருத்திடலாம், என் புருஷனை கனவுல கூட திருத்த முடியாது. ஏன், என்ன பண்ணாரு? அவர் ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறாருக்கா, அடுப்பை பற்ற வைக்க விட மாட்டேங்கிறேன். அடுப்பை பற்ற வச்சேன்னா ஃபயர் அப்படின்னு வாளியில் தண்ணியை மூண்டு அடுப்பில் ஊற்றுறேன். இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் எப்படி சோறாக்கி பிள்ளைகளுக்கு பசி ஆத்துறதுன்னு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணி நான் வர்ற பாடு எனக்கு தானே தெரியும். ஏன், என்ன பண்ணுறாரு? ராத்திரி 1:30 மணிக்கு பஸ் ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கியர் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டு டாப் ரிவர்ஸ்னு இழுத்து அந்த அம்மா, ஐயோ தெரியா வண்டி இல்லையா, வண்டியா, பெட்டில் படுத்துக்கிட்டு வண்டியா ஆளு நேரத்தில் வண்டி ஓட்டுற மாதிரி உன்னை யார் கனவு வேணும் சொன்னது. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, எல்லாரையும் திருத்திடலாம், நான் ஒரு மோசமான போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா, என்ன செய்கிறாரு? கோபத்தில் அடிக்க வருவாரா? எப்படி சமாளிக்கிற? ஒரு 100 ரூபா கொடுப்பேன், வாங்கிட்டு பேசாமல் இருந்துருவாரு. குடும்ப பிரச்சனைகளை எவ்வளவு ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இன்னும் ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் ஒரு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிட்டேன், சிவில் இன்ஜினியர். பிரசாத் கோச்சுக்கிற கூடாது. அவர் பாருங்க, சாப்பாட்டில் இட்லி எடுத்து வைக்கிறேன், வாஸ்து சரியில்லை, அந்த பக்கம் எடுத்து வை. இட்லி 2 அந்த பக்கம் வை, சாம்பார் அங்கிட்டு ஊத்து, அது அக்கினி மூலை, இது சனி மூலைன்னு இருக்காரு. சாம்பாருக்கு இட்லிக்கு என்ன அக்கினி மூலை சனி மூலை அப்படின்னு. இன்ஜினியரை கல்யாணம் பண்ணா எல்லாத்துக்கும் வாஸ்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் என்ன பண்றது? இன்னொரு அம்மா சொல்லுச்சு, நான் ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணிட்டேன், கையா கோச்சிக்கப்படாது. வீட்டுக்கு வந்தோடனே அவர் பாட்டுக்கு, அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே, மாற்றும் என்னை விட்டு என்றும் நீங்காத என் இனிய கொழுந்தி அவர்களே, என்னுடைய மைத்துனர் அவர்களே, என்னுடைய மச்சனிச்சி அவர்களே, எப்படிப்பா ஆன் பண்ற? ஒரு சால்வையை போத்துனா பேசாம படுத்துருவாரு. அது மாதிரி வெளி வாழ்க்கை உள் வாழ்க்கை 2 வேற. 2ஐயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு நல்ல குடும்ப தலைவனாக எவனால் இருக்க முடிகிறதோ அவனால் சிறந்த ரொட்டேரியனாக இருக்க முடியும். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. நான் குடும்பத்தை புறக்கணிச்சுட்டு த பெஸ்ட் ரொட்டேரியன் அவார்டு வாங்கி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ரோட்டரி கிளப்புக்கே வராம என் குடும்பத்தையே நான் பார்த்துட்டு மெம்பரா மட்டும் இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லை. 2ஐயும் பேலன்ஸ் பண்ண எவன் கத்துக்கிறானா, தட் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ் மேன். அந்த பேலன்சிங்ல தான் இருக்கு வாழ்க்கை. லியோனி மேடையில் பேசுறதையும் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு நான் வருவேன் குமாரபாளையத்துக்கு, அடம் பிடிச்சாங்க, இதை கூப்பிட்டு வந்துட்டேன், ஒரு பிரச்சனை இல்லை. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சோடனே இதெல்லாம் உன்னை அவசியம் பேச சொன்னாங்களா அப்படின்னு 2 திட்டு விழுவேன், கேட்டுக்கிட்டு போக வேண்டியதான். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. எப்ப? பட்டிமன்றத்தில் அன்னையா மனைவியான் தலைப்பு. முன்னால எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க, என் மனைவியும் உட்கார்ந்துருக்காங்க. தலைப்பு என்னன்னா, குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பவர் அன்னையா மனைவியா. நான் எப்படி தீர்ப்பு சொல்லியிருப்பேன்? பெத்த தாய்க்கு தீர்ப்பு சொன்னா என் மனைவி, உங்க அம்மாட்டே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம்? மனைவின்னு தீர்ப்பு சொன்னா எங்க அம்மா பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவளுக்கு பின்னாலதான் ஓடுறாங்க எவனா இருந்தா. எப்படி பதில் தீர்ப்பு சொன்னாலும் மாட்டிக்கிடுவேன். ஆனா நான் எப்படி தீர்ப்பு சொன்னேன்? அவங்க 2 பேரை வச்சே தீர்ப்பு சொன்னேன். ஒரு கல்யாண வீட்டில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நான் நடந்து போனேன், ஒரு படிக்கட்டில் தடுக்கி விழுக போனேன். எங்க அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கான்? மகன் தடுக்கி கீழே விழுக போறான், சாமி பார்த்து போறா சா, மெதுவா போத்தில்லையா, படிய பார்க்கலையாப்பா, அடிபட்டுருச்சா, பார்த்து போ சாமி, பார்த்து போறா சா. இதுதான் எங்க அம்மா. தாயினுடைய அன்பு பரவசமான அன்பு. விலங்குகளுக்கு கூட உண்டு. ஒரு கோழி குஞ்சு கத்துச்சுன்னா தாய் கோழி உடனே ஒடியாந்துடும். ஆனா மனைவி எந்திரிச்சு வந்து என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தடுக்கி விழுக போறேன், கண்ணு முதுகுலையா இருக்கு, கண்ணு இந்த படியை பார்த்து நடக்க தெரியல, உன்னையெல்லாம் கூப்பிடுறாங்க வர ரோட்டரி கிளப்ல பேசுறதுக்கு.
அவங்கள முதல்ல உதைக்கணுமியா. நீ என்ன பேசுறன்னு கூப்பிடுறாங்க. இந்த படியை பார்த்து நடக்க தெரியல. இதுதான் மனைவி. தாயினுடைய அன்பு இயல்பூக்கம், நேச்சுரல் இன்ஸ்டிங். ஆனா மனைவிங்கிறது உலகத்திலே என்னை கண்டிக்கிற உரிமை ஒரே ஒருத்திக்கு தான் உண்டு. தட் இஸ் த பெட்டர் ஹாஃப். என் உடலில் ஒரு பாதி. ஏன் அதை இந்த இடத்துல பேசுறேன்னா, திருச்செங்கோடு இருக்கு பக்கத்துல. தன்னுடைய உடலில் சரி பாதியை தன் மனைவிக்கு கொடுத்த சிவபெருமான் எப்படி கொடுத்தாரு? சும்மா உடனே கொடுத்துட்டாரா? சண்டை வந்துருச்சு. சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிது. சக்தி இல்லை, சிவன் இல்லை. வேலையை பாரியா, நீ வேலையை பாரு ஓ அப்படின்னு விரட்டி விட்டு மனைவியை துரத்தி விட்டு பேசாம ஒரு தம்மம் போட்டு குமுதம் படிச்சுட்டு இருக்க வேண்டியான. என்ன ஆட்டம் போட்டாரியா மனைவியை பிரிஞ்சுட்டு. ஆடணும் ஆட்டம், ருத்ர தாண்டவம். உடனே எல்லாரும் கூட்டிட்டு வந்து மனைவியை கொண்டு வந்து சேர்த்தது பிற்பாடு, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, என் உடலில் சரிபாதியை நீ எடுத்துக்கொள். இதைத்தான் நம்ம கிராமத்துக்காரன் அழகா சொன்னான். சக்தி இருந்தா செய், இல்லாட்டி செவனேன்னு வீட்டில் இருறான்னா. என்ன வார்த்தை தெரியுமா அது? சக்தி இருந்தா செய், இல்லாட்டி செவனேன்றான்னா. ஏன் செவனேன்னு இருக்கவன் சும்மா இருக்கவேன்னு அர்த்தம். கூட சக்தி சேர்ந்தால்தான் ஒரு மனிதனுக்கு பவர் அப்படிங்கிறத திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அது மாதிரி கொடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி. உதாரணத்துக்கு வேற ஒன்றும் சொல்ல வேணாம். நம் தேசிய கவி பாரதி, அவர் வெறுமேலோட ஒரு நாள் அந்த கோட்டை காய போட்டு வெறுமேலோட நடந்து வந்திருக்காரு. அந்த நாட்டோட அரசர் பார்த்துட்டு, பாரதி என்ன வெறுமேலோட வர்றீங்க அப்படின்ட்டு ஒரு அருமையான வெள்ளை ஜிப்பா ஒன்று கொடுத்துருக்காரு. பாரதி அந்த வெள்ளை ஜிப்பாவை போட்டு கம்பீரமா நடந்து வந்திருக்காரு. ஒருத்தன் குளூர்ல நடுங்கிட்டு இருந்திருக்கான். அந்த ஜிப்பாவை கழட்டி அப்படியே போட்டார். போட்டுட்டு திருப்பி வெறுமேலோட அடுத்த நாள் ராஜா பார்த்திருக்காரு. பாரதி, நேத்து தானே உங்களுக்கு புது சட்டை கொடுத்தேன். ஒரு பிச்சைக்காரன் வெளியில குளூர்ல நடுங்கிட்டு இருந்தான், அவனுக்கு என் சட்டையை கொடுத்துட்டேன். உடனே ராஜா கூப்பிட்டு, இந்தா 5 சட்டை வச்சுக்க. பாரதி சொன்னாரு, ஒருவனுக்கு கொடுத்தேன், எனக்கு 5 கிடைத்தது. யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். யார் கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு வருவதும் நின்று போய்விடும். நான் சொல்லல, கண்ணதாசனுடைய பாட்டு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கொடுத்து வாழுங்கள், பெற்று வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். கொடுப்பதுதான் வாழ்க்கை, அது கொடுப்பவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி நல்ல குடும்பத்தையும் ரோட்டரி சங்கத்தையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான மாவட்ட மாநாட்டை வாழ்த்தி வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.